ஷலோம். நவம்பர் மாத காலை தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு பெயர்களில் அறியப்பட்டிருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்வதும் அவரை பற்றி அறிந்து கொள்வதும் பரிசுத்த ஆவியானவரை அப்பியாசப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமான காரியங்களில் ஒன்றாய் காணப்படுகிறது. வாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்று அவருக்குள் நாம் நிலைத்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஷலோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த நாட்களில் நாம் தியானித்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான தலைப்பு நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நான் நம்புகிறேன். பரிசுத்த ஆவியே நம்முடைய பலனாய் இருக்கிறது. நமக்கு பலனையும் சத்துவத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் பேசுகிற ஒரு அற்புதமான விஷயம் ஏசாயா 44 அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தாகம் உள்ளவன், வறண்ட நிலம், சந்தானம், சந்ததி, 4 வித்தியாசமான வார்த்தைகளிலே இஸ்ரவேல் மக்கள் இங்கே குறிப்பிடப்படுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஏசாயா காலத்தில் தீர்க்க தரிசனம் அவர் உரைத்து கொண்டிருக்கும் அந்த சூழ்நிலை, இஸ்ரவேல் தேசத்தினுடைய மக்கள் அசீரியாவினுடைய பிடியிலே ஏற்கனவே காணப்படுகிறார்கள். இப்பொழுது யூதா, அதாவது இஸ்ரவேல் யூதா என்கிறதான தேசங்களிலே யூதேயா என்கிறதான தெற்கு தேசம் பாபிலோனுடைய த்ரெட்டு கீழே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த படையெடுப்பு, அவர்கள் வருகிறார்கள். ஏற்கனவே வடக்கு தேசமான இஸ்ரேல் அசீரியாவினால் சிறைப்பிடிக்கப்பட்டது. இப்படி ஒரு பயமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேல் மக்களுடைய நிலைமை என்ன என்று சொல்லி கேட்டால், அவர்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் வறண்ட நிலத்தை போல் இருக்கிறார்கள். தாகத்தோடும் வறண்ட நிலத்தோடும் இருக்கிறதான மக்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற அற்புதமான வார்த்தை என்னவென்று சொன்னால், தாகமுள்ளவனுக்கு தேவை என்ன? எவ்வளவு பொருளை கொடுத்தாலும் செல்வத்தை கொடுத்தாலும் அந்த செல்வம் அந்த மனிதனுடைய தாகத்தை தீர்க்காது. அவனுக்கு தேவை தண்ணீர். வறண்ட நிலம், பேட்ச்ட் கிரவுண்ட் என்று சொல்லுவார்கள். அந்த நிலத்திற்கு என்ன தேவை என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், தாகமுள்ளவனுக்கு குடிக்க தண்ணீரை கொடுப்பேன், வறண்ட நிலத்திற்கு நான் ஆறுகளையே கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ரிவர் என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு அகலம் எவ்வளவு நீளம் இருக்கும். தேசம் வறண்டு காணப்படுகிறது, அந்த தேசத்திற்கு நான் ஆறுகளை கொடுப்பேன். மக்கள் வறண்டு போய் தாகத்தோடு இருக்கிறார்கள். இவர்கள் தாகம் தீர்க்கப்பட்டு அவர்களுடைய வறண்ட நிலம் செழிப்பான நிலமாய் மாறுவதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் சந்தானத்தின் மேலும் உன் சந்ததியின் மேலும். கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவருடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிற மனிதனை நிர்பந்தமான சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். யூதேய தேசத்து மக்கள் நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அந்த சூழ்நிலையில் இருக்கிற அந்த மக்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தேவை. நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அவர் சொல்லும் வார்த்தைகளை கவனித்தீர்களா? தாகமாய் இருக்கிறார்கள், வறண்ட நிலத்தை போல் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை சந்தானத்தின் மேல் உன் சந்ததியின் மேல் என்று சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். கர்த்தர் ஜெனரேஷன்ஸை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். தலைமுறைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை வறண்டு போய் அல்லது நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையிலே, ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே
எப்படி ஒரு தாகமுள்ள மனிதன் தண்ணீர் கிடைக்காமல் அலைகிறானோ அதை போல இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர், அதாவது நாம் தியானித்து கொண்டிருக்கிற திரியேக தேவன், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அவரால் என்ன செய்ய முடியும் என்கிற கேள்விக்கு என்ன? நிச்சயமாக அவரால் நம்முடைய தாகத்தை தீர்த்து நம்முடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்க முடியும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை இவர் சொல்லும் பொழுது இவருடைய எண்ணத்திலே, சிந்தனையிலே அவர் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்று சொன்னால், மேசியாவாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார், அவர் ஜனங்களின் தாகத்தை தீர்ப்பார் என்கிறதான விஷயத்தை தான் இவர் முன்வைத்து சொல்லுகிறார். நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா மேசியாவாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை, வருகையை அதிகமாய் முன்னறிவித்த முதன்மையான தீர்க்கதரிசி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகள், சந்ததியின் மேல் கர்த்தருடைய ஆவி, சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதம், இவைகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி நம்முடைய இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வாழ்ந்த பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வசனங்களில் அவர் சொல்ல வருகிற வார்த்தைகளை நிதானமாய் வாசிக்க கேட்போம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொல்லுகிறார். இந்த வசனம் எவ்வளவு அழகாக ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளோடு பொருந்தி போகிறது என்பதை கவனித்தீர்களா? இயேசு ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீயை சந்திக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். யாக்கோபினுடைய கிணற்றுக்கு நீ இன்னும் திரும்ப ஒரு முறை வராமல் இருப்பதற்கு என்னால் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான அந்த உருவத்தோடு பிறந்தார். எதற்காக பிறந்தார் என்று சொன்னால், நம் எல்லாருக்கும் ஜீவ தண்ணீரை கொடுக்கும்படியாக பிறந்தார். இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய எண்ணத்திலே இன்னொரு விஷயம் ஞாபகம் வர வேண்டும். அது என்னவென்று சொன்னால், கல்வாரி சிலுவை, நம்முடைய இரட்சகர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தையை கவனித்தீர்களா? தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். எப்படி இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்வது? அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிற வார்த்தையை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? கிறிஸ்து தாகமானது எதற்காகவென்று சொன்னால், தாகம் உள்ளவர்களுக்கு தண்ணீரை கொடுப்பதற்காக, அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக கிறிஸ்து தாகமானார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். கிறிஸ்து சாபமானார் நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு. கிறிஸ்து பாவமானார் நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றுவதற்கு. கிறிஸ்து தரித்திரரானார் நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்கு. கிறிஸ்து தாகமானார் நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்கு. அந்த தாகத்தை தீர்க்கும் பரிசுத்த ஆவியானவராக இந்த உலகத்திலே அசைவாடி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவரால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையின் ஏக்கங்கள், நிர்பந்தமான சூழ்நிலைகள், கட்டுண்ட சூழ்நிலைகள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள், இன்னும் ஏராளம் நாம் சந்திக்கிற ஏராளமான பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலையை கொடுத்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய சந்தானத்தையும் தலைமுறையாய் ஆசீர்வதிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் போதுமானவர் என்கிற சந்தோஷமான செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இன்றைக்கு திரும்பவுமாக அந்த கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா? அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தாகத்தை தீர்ப்பார், வறண்ட நிலத்தை செழிப்பாக மாற்றுவார், சந்தானத்தின் மேல் ஆவியை ஊற்றுவார்,
சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவருக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வாருங்கள் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை, சந்ததியின் மேல் உம்முடைய பரிசுத்த ஆவியை, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிற ஜீவனுள்ள ஆவியானவரை நாங்கள் தொழுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்கள் உள்ளத்தில் வாங்க. இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவர்களுடைய எல்லா வறண்ட வாழ்க்கையை செழிப்பாக மாற்றி அவர்களை தலைமுறையாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். அந்த ஆவியானவர் நாம் செய்யும் சில காரியங்களினால் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் துக்கப்படுகிறார். ஹோலி ஸ்பிரிட் கிரீவ்ஸ் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் என்ன பிரமாணங்களை கொடுத்தாரோ அந்த பிரமாணங்களுக்கு மீறி நடக்கிற அத்தனை விஷயங்களையும் ஒரே வார்த்தையில் கலகம் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லி இருக்கிறார். கலகம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைகள் பிரமாணங்களை மீறி நடப்பது. இப்பொழுது நம்முடைய வேலை என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டால்